வணக்கம், நான் தனுராஜ். நான் இன்று களுவாஞ்சுடிக்கு வந்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், நமது காணொளியில் பைக்கில் தொடர்பாகவும் ஓட்ட தொடர்பாகவும் அதே போல உணவு இயந்திரங்கள் தொடர்பாகவும் என பல்வேறுபட்ட வீடியோக்களை நாம் பதிவேற்றி வந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று களுவாஞ்சுடிக்கு கடம்பன் ஸ்டோர் என்கின்ற அந்த பஜாஜ் பைக்கினுடைய கடைக்கு வந்திருக்கின்றோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் கம்பெனியினுடைய பல்வேறுபட்ட ஐட்டங்களில் ஓட்டோவாக இருக்கட்டும், பைக்கிலாக இருக்கட்டும், இதையும் தாண்டி பல்வேறுபட்ட வாகனங்கள் பஜாஜினுடைய வாகனங்களை இந்த கடையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டு ரூபாண்டு பல்சர் என்ற பெயரில் 125 என்கின்ற ஒரு புது மெடலான ஒரு பல்சர் பைக் கொண்டு இறங்கி இருக்கின்றது. இந்த பைக்கின் தொடர்பாக உங்களுக்கு காண்பிப்பதற்காகத்தான் நான் இன்று இந்த காணொலியை பதிவேற்றுக் கொண்டிருக்கின்றேன். இந்த அடிப்படையில் நாம் இப்பொழுது அந்த பைக்கு தொடர்பாக பார்ப்பதற்கு முன் அந்த பைக்கில் ஃபுல்லா பார்த்து அந்த பைக்கிலுக்குரிய விலைகள் எவ்வாறு இருக்கின்றது, அதே போல அந்த பைக்கில் ஏனைய பைக்கிலிருந்து எவ்வாறாக வித்தியாசப்படுகிறது என்பது தொடர்பாக மேலதிகமாக பார்த்து தெரிந்துக்கலாம். பாருங்கள், இந்த பைக் தான் 2025ஆம் ஆண்டு பல்சர் என்ற பெயரில் இறங்கியிருக்கின்ற ஒரு புது பிராண்டில் செய்யப்பட்டிருக்கின்ற அல்லது வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பைக் வந்து இப்ப பெரும்பாலான கடைகளில் இவ்வாறான பைக்களை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில ஏனைய பல்சர் பைக்கிலுக்கும் இந்த 125 பைக்கிலுக்கும் உடைய வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கிலுடைய முன் ஷேப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு பைக்கில் ஷேப் மாதிரி பூரா, அதாவது பல்சர் பைக்கில் என்ற ஒரு தோற்றத்தை தராமல் இந்த பைக் வந்து வேற பைக்கில் என்கின்ற ஒரு தோற்றத்தை தரக்கூடிய வகையில் இந்த பைக்கினுடைய முகச்சேப்பானது வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றது. பார்த்தால் தெரியும், கூறாக செப்பமிடப்பட்டு ஃபீல்டு பைக்கிலுமாய், அதாவது இந்த ரேஸ்களில் கலந்து கொள்கின்ற அந்த பைக்கில் போல ஒரு வடிவமைப்புள்ளதான் இந்த மோட்டார் பைக்கிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த பைக்கினுடைய இந்த சொக்கோட்டை பார்த்தீங்கன்னா இந்த ஏனைய பல்சர் பைக்கில் இந்த சொக்கோட் வடிவமைப்பினை விட இந்த சொக்கோட் வடிவமைப்பு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அதாவது இந்த சொக்கோட்டுக்கு மேலால ஒரு ரப்பர்ல இந்த சொக்கோட்டை பெரிசா காட்டக்கூடிய வகையில ரப்பரால மூடி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கம் அந்த சொக்கோட்டுக்கு ரப்பரால சொக்கோட்டுக்கு மேலால ரப்பரால வடிவமைக்கப்பட்டிருக்குது. அதே போல இந்த மக்காட்டு, அதாவது முன் மக்காட்டு வந்து இந்த நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து ஃபைபர் அந்த அடிப்படையில செய்யப்பட்டிருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு ஒரு கலசா இருக்கட்டும் பண்ணுறதுக்காக இந்த சொக்கோட்டுக்கு அருகாமையில சின்ன ஒரு சிறகு வைத்து சிவப்பு பெயிண்டால நிறந்திடப்பட்டு அழகாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இதையும் தாண்டி இந்த மோட்டார் வெஹிக்கிள்ல இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இங்க வந்து பார்த்தா இந்த டிஸ்பிளே பார்க்க போல இந்த துறப்பை போட்டு கொண்டு பார்த்தது. இப்போ வர பெரும்பாலான பைக்குகளுக்கு வந்து பைக்கில் வந்து பெரும்பாலான டிஜிட்டல் முறையில தான் செய்யப்படுகின்றது. இந்த கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அண்மையில் இறங்கின்ற பைக்குகள், பெரும்பாலான பைக்குகள் டிஜிட்டல் அடிப்படையில் தான் செய்யப்படுகின்றது. அந்த அடிப்படையில இந்த 125 பல்சரும் டிஜிட்டல் அடிப்படையில் தான் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த பைக்கில் என்னன்னு சொன்னா விசேட அம்சமாக பொருத்தப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பைக்கில் நம்ம ஓட்டிக்கின்ற போது ஏதேனும் ஒரு பிழைகள் ஏற்படுகின்ற பட்சத்தில் நமக்கு அதை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பைக்கில் ஒரு பிரச்சனை இருக்கு என்பதை காட்டுவதற்காக இந்த ஒரு லைட் சிஸ்டம் போல ஒரு காட்டக்கூடிய ஒரு அறிகுறியை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று வச்சிருக்கிறார்கள். பைக்கில் பிழை ஏற்படுகின்ற போது இந்த இதில் வந்து காட்டும். அப்ப நம்ம வந்து பைக்கில் ஏதோ ஒரு பிள்ளை இருக்கு பிடிக்கிறது கராச்சி அறிவு செய்யக்கூடிய வகையில தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி இந்த பைக்கினுடைய சிசி, அதாவது இந்த பைக்கினுடைய சிசியை பார்த்தீங்கன்னா இது வந்து 125 சிசி பைக் தான் இந்த பைக். இந்த பைக்கினுடைய பெட்ரோல் தாங்கிய பார்த்தீங்கன்னா ஏனைய பல்சர் பைக்கிலுக்கு இருக்கின்ற பெட்ரோல் தாங்கியை விட இந்த பல்சருக்கு இருக்கின்ற பெட்ரோல் தாங்கி வந்து ஒரு டிஃப்ரெண்டான தாங்கி. அதாவது இந்த பெட்ரோல் தாங்கி வந்து பெரும்பாலும் நமக்கு தெரியும், பல்சருடைய பெட்ரோல் தாங்கி வந்து கிட்டத்தட்ட 16 லிட்டர் 15 லிட்டர் பிடிக்கக்கூடிய வகையில பல்சருடைய பெட்ரோல் தாங்கியானது வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பெட்ரோல் தாங்கிய பார்த்தீங்கன்னு சொன்னா நடுவால தூண்டப்பட்டு 2
சிறகுகள் வைக்கப்பட்டு இந்த பெட்ரோல் தாங்கி சிறிய பெட்ரோல் தாங்கியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில வந்து இந்த பெட்ரோல் தாங்கி வந்து 9.5 லிட்டர், அதாவது 9.5 லிட்டர் பெட்ரோல் குடிக்கக்கூடிய வகையில் சிறிய பெட்ரோல் தாங்கியாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பைக்கினுடைய நிறைய பாத்தீங்கன்னா, அதாவது இந்த பைக்கில் வந்து எவ்வளவு பாரம் இடிக்கப்பட்டிருக்குன்னா 125 கிலோ. இந்த பைக்கினுடைய மொத்த பாரம் வந்து 125 கிலோ. 125 கிலோ தான் இந்த பைக்கினுடைய மொத்த பாரம். அதையும் தாண்டி நாம கராச்சியில வந்து பைக்கில் கொண்டு இணக்க போகின்ற காலகட்டத்தில் வந்து இந்த பைக்கில் என்னென்ன பிழை இருக்கு என்பது தொடர்பாக அவர்கள் அறிந்து கொள்வதற்கு இந்த பைக்கில் வந்து இந்த பைக்கில் அவங்களுடைய போனுக்கும் கனெக்ட் பண்ணி இந்த பைக்கில் என்னென்ன பிழை இருக்குன்னு போன்ல கண்டுபிடிக்கக்கூடிய வகையில செய்யக்கூடிய வகையில ஒரு டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம் வந்து இந்த பைக்கில் பொருத்தப்பட்டிருக்கு. இந்த அடிப்படையில வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற பைக்குகள் தான் இந்த பல்சர் பைக். அதையும் தாண்டி இந்த பல்சர் பைக்கில் வந்து இந்த பல்சர் பைக்கில் நம்ம ஷார்ட்ஸ் போட்டுக்கொள்ளக்கூடிய வகையில இந்த ஷார்ட்ஸ் பின் உண்டு, ஷார்ட்ஸ் பின் உண்டு, ஷார்ட்ஸ் போட்டுக்கொள்ளக்கூடிய வகையில ஷார்ட்ஸ் பின் உண்டும் அடிச்சிருக்கிறாங்க. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பைக்கில் இருக்கிற மேலதிகமாக என்ன இருக்கிற அந்த டயரை பார்த்தீங்கன்னா 2 டயர் வந்து T+ டயர் தான். முன் டயர் பின் டயர் வந்து T+ டயர் தான். மற்றதை பார்த்தீங்கன்னு சொன்னா பின் ஷேப் எல்லாம் வந்து மேனிய பைக்கில் வந்து கொஞ்சம் பின் ஷேப் வந்து நீளம் அடிக்கும். ஆனால் இந்த பைக்கிலுக்கு வந்து இந்த பின் ஷேப் சீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நீளம் வந்து குறைச்சி அடிச்சிருக்காங்க. நீளம் வந்து ஒரு குறைவான ஒரு பைக் வந்து ஒரு நீளம் குறைஞ்ச ஒரு பைக்கிலாகத்தான் இந்த பைக்கிலானது காணப்படுகிறது. இதையும் தாண்டி இந்த பைக்கில் மேலதிகமாக இருக்கின்ற இதோட பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து விளக்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இன்ஜின் வந்து வித்தியாசமான ஒரு வடிவமைக்கப்பட்ட இன்ஜினாக தான் இருக்குது. ஏனைய பல்சர் பைக்கில் வந்து காப்பிள்டன் மாடல், இது அடிப்படையில் இந்த ஏனைய பைக்கில் வந்து பிளக் இருக்கும். ஆனால் இந்த பைக்கிலுக்கு வந்து பிளக் இல்லை, பிளக் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக என்ஜினுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பைக்கு தான் இந்த பைக். இந்த பைக்கிலுக்கு காப்பிள்டன் இல்லை. இதையும் தாண்டி இந்த பைக்கில் மேலதிகமாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா இந்த பைக்கில் வந்து அண்ணளவாக 2 பேர் பயணிக்கக்கூடியதாக இருக்கும். அதையும் தாண்டி இந்த பைக்கில் வந்து விசேட அம்சம் இந்த பைக்கில் வந்து NS பைக்கினுடைய தோற்றமும் ஃபீல்டு பைக்கினுடைய தோற்றமும் என 2 பைக்கினுடைய கலவையாகத்தான் இந்த பைக்கானது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் பார்க்கின்ற போது இந்த பைக்கிலுக்குரிய வித்தியாசத்தை உங்களால் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இந்த பல்சர் பைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கடம்பங்கரையில் 3 விதமான கலர்ல பைக் இருக்கு. ஒன்று இந்த செம்மஞ்சள், அதாவது செம்மஞ்சள்னு சொல்லல மென்மையான அந்த வாழை பொறுத்து பச்சைன்னு சொல்லிட்டு அந்த கலர் பைக்கிலும், அங்கால கத்தரிக்காய் கலர், ஊதா கலர், ஒரு ஊதா கலர்ல இன்னும் ஒரு பைக்கிலும், இன்னும் ஒரு பைக் நம்ம உள்ளுக்கு பார்த்தோம். அது வந்து ரெட் கலர், அதாவது சிவப்பு கலர்ல வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற 3 விதமான கலர்ல வந்து இந்த பல்சர் பைக், அதாவது 125 பைக் வந்து இந்த கடம்பங்கரையில தற்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அடிப்படையில இந்த பைக்கிற்கு, அதாவது இந்த பல்சர் பைக்கிற்கு எவ்வளவு விலை போகுதுன்னு சொன்னா 8,44,950 ரூபாயாக இந்த பைக்கிற்கான விலையானது இந்த கடையால நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதையும் தாண்டி நாம் இந்த 8,44,950 ரூபாயை முழு பணமாக செலுத்தி பைக்கிலை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த கடையால லீசிங் வசதியினூடாக இந்த பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையில் நாம் இந்த பைக்கில் லீசிங்கில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் முற்பணமாக 2 லட்சம் ரூபாய் கட்டி லீசிங் வசதியினூடாக இந்த பைக்கிலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதையும் தாண்டி இந்த கடையில் இந்த பல்சர், அதாவது 125 பைக்கிலை நாம் வாங்குகின்ற போது 60,000 ரூபாய் டிஸ்கவுண்டாக உங்களுக்கு இந்த கடையால் வழங்கப்படுகின்றது. இதுதான் இந்த பைக்கில் தொடர்பான விலையும் லீசிங் வசதி தொடர்பான முழு விவரம். அதாவது லீசிங் வசதியை நீங்க விரும்பின ஃபினான்ஸ் கம்பெனியூடாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பைக்கில் ஏறி பார்க்கணும் எப்படி இருக்கு என்பது தொடர்பாக பார்ப்பதற்காக நான் இப்போது இந்த பைக்கில் ஏறி பார்த்தேன். ஏறி பார்த்து இந்த கெண்டினை திருக்கி ஒரு லுக்கா இருந்து பார்க்கணும், எப்படி கெண்டி இருக்கின்றதை பார்ப்போம் என்று ஏறி பார்த்தேன். இந்த பைக்கிலுக்கு வந்து கெண்டி லுக் போட்டுருக்கு. அந்த அடிப்படையில் இந்த கெண்டினை நான் நிமித்தி ஒரு லுக்
ஒழுங்காக பிடித்து காட்டக்கூடிய வசதிகள் இல்லை. இருந்த போதிலும் இந்த பைக்கில் நான் ஏறி பார்த்தபோது எனக்கு வந்து அந்த பலிசருடைய என்எஸ் பைக் வந்து ஓடணும் ஃபீல், அந்த ஃபீல்டில் தான் இந்த பைக் இருக்கு. என்எஸ் சிஎஃப் எப்படி இருக்குமோ அதே அளவில் இந்த பைக்கிலானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த பல்சர் பைக்கில், அதாவது 125 பைக்கில் நீங்கள் வாங்க விரும்பினால் களுவாஞ்சுடியில் வந்து கடம்பன் கடைக்கு வந்து இந்த பைக்கில் வாங்கக்கூடியதாக இருக்கும். இந்த கடம்பங்கடை இடத்துல இருக்குன்னு சொன்னால் களுவாஞ்சுடி மெயின் ரோட்டில் வந்து பெட்ரோல் செட், அதாவது மோந்தாச்சி மரம் பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில், இதையும் தாண்டி இந்த சாராய வார், இந்த பெட்ரோல் செட்டுக்கும் இந்த சாராய வாருக்கும் நடுவில் இந்த கடம்பன் கடையானது, அதாவது இந்த கடம்பன் மோட்டார்ஸ் கடையானது கொண்டிருக்கின்றது. இந்த மோட்டார்ஸ் கடையில நீங்க வந்து பஜாஜினுடைய ஓட்டோவையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த பல்சர் பைக்கிலையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதையும் தாண்டி பஜாஜினுடைய இன்னும் பல்வேறுபட்ட ஐட்டங்களுடைய மோட்டார் பைக்குகள் இந்த கடையில பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் இந்த மோட்டார் பைக்கிலை வாங்க விரும்பினால் களுவாஞ்சுடிக்கு வந்து களுவாஞ்சுடி மெயின் ரோட்ல செட்டுக்கு பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்துல இந்த கடம்பன் ஸ்டோர் இருக்கு. இங்க வந்து இந்த வாரான மோட்டார் வெஹிக்கிளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோட இந்த கடையினுடைய போன் நம்பர் வேணுமென்றாலும் நாங்கள் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி விடுவோம். இந்த போன் நம்பருக்கும் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இந்த மோட்டார் வெஹிக்கிள் தொடர்பாக இன்னும் மேலதிகமான தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே நான் இந்த காணொலியிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் தனுராஜ். நன்றி, வணக்கம்.